வணக்கம் நண்பர்களே, புத்தகங்களின் வழியே உங்களுடன் நான். வாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். போன பதிவில் மானபங்கம் அப்படிங்கிற கதையோட முதல் பகுதியை நான் போட்டிருப்பேன். இந்த பதிவு அதோட இறுதி பகுதி. என்னது இது முதல் பகுதி ரெண்டாவதாகவே இறுதி பகுதியா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த கதையில் இருக்கிறதே 2 பகுதிகள் தான். அதில் முதல் பகுதி முடிஞ்சிருச்சு. பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இந்த பகுதியில் நாம் இறுதி பகுதியை பார்க்க போகிறோம். இதை கேட்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் புத்தக வாசிப்புகள், கதைகள் இதெல்லாம் நான் பதிவிட்டுட்டு வரேன். அதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோக்கள் பற்றிய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. அந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இன்றைக்கான பதிவுக்குள்ளே போகலாம். மானபங்கம் என்ற நாடகம் நடந்து கொண்டிருந்தது. ஆரம்பிக்கும் மணியும் அடித்தாகிவிட்டது. வாத்திய கோஷமும் அடங்கியது. ஜனங்களின் கூச்சலும் ஓய்ந்தது. மேடைக்கு எதிரே இருந்த விளக்கு வரிசைகள் மின்னும் ஒளியுடன் விளங்கின. திரை தூக்கலாயிற்று. பின்னணி இசையுடன் அழகான உடைகள் அணிந்த நடிகையர் கோபியர் வேஷம் தரித்து ஆடல் புரிந்தனர். ஜனங்களின் கரகோஷங்களும் புகழுரைகளும் ஒவ்வொரு நிமிஷமும் தியேட்டரின் கூரையை குலுக்கின. யுவதி கிருபலாவின் உடலினுள் அலை நிமிஷத்துக்கு நிமிஷம் ஓடியது. இசையின் சந்தத்திலும் ஒளியிலும் அழகின் பகட்டிலும் குழுமியிருந்த ஜனங்களின் புகழ் உரைகளிலும் மயங்கிய சமூகம் சம்சாரம் எல்லாவற்றையும் கனப்பொழுதில் மறந்தாள். எதேச்சியாக எவரும் அழகை காட்டக்கூடிய இடம் இதுவல்லவா என்று எண்ணினாள். ஷூதோ நடுநடுவே வந்து ரகசியமாக பயத்துடன், நேரமாகிறதே அம்மா, வந்துவிடுங்கள், அவருக்கு தெரிந்தால் அப்புறம் என்பாள். கிருபலா அதை ஒரு பொருளாக மதிக்கவில்லை. அவளுக்கு பயம் தெளிந்துவிட்டது. நாடகம் முக்கால்வாசி நடந்தாகிவிட்டது. ராதை ஊடலில் வெற்றி பெற்று விட்டாள். கண்ணனால் அவள் மனதின் ஆழத்தை அறிய முடியவில்லை. எவ்வளவோ கெஞ்சி கேட்கிறான், காலை பிடித்து வேண்டுகிறான், கண்ணீர் விட்டு பார்க்கிறான், பலனொன்றும் இல்லை. அப்போது கிருபலாவின் மார்பு விம்பியது. தன்னையே ராதையாக எண்ணிக்கொண்டாள். எவ்வளவு பிகுபார் எனக்கு என்று தன்னை பற்றி எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சி அடைந்தாள். கணவன் ஒதுக்கிய பெண் நாம் என்ற எண்ணத்தையே மறந்தாள். இப்படி தன் கணவனை கடுமையாக அளவைக்கும் சக்தி தனக்கு உண்டென்று நம்பினாள். அழகின் கீர்த்தியை இதுவரையிலும் பிறர் புகழ கேட்டிருக்கிறாள். அன்று பிரகாசமான வெளிச்சத்திலும் கீத வாத்தியங்களின் இன்னிசையிலும் அந்த நாடக மேடையின் அலங்காரத்தின் நடுவிலும் அதை தெளிவாக பார்த்தாள். அந்த மயக்கத்தில் அவள் மூளை குழம்பி கிடந்தது. திரை விழுந்தது. கியாஸ் விளக்குகளின் ஒளி மங்கியது. ஜனங்கள் கலைய ஆரம்பித்தனர். மந்திரத்தால் கட்டுண்டவள் போல் உட்கார்ந்திருந்தாள் கிருபலா. வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணமே அவளுக்கு இல்லை. நாடகம் முடியவில்லை, திரை மீண்டும் எழும் என்றுதான் நினைத்தாள். அவள் வரைக்கும் ராதையிடம் கண்ணன் தோல்வியுற்றதை தவிர வேறு விஷயமே இல்லை. ஷூதோ, என்னம்மா இது, இதோ விளக்குகளை எல்லாம் அணைத்து விட்டார்களே என்றாள். நள்ளிரவில் கிருபலா தன் அறைக்குள் நுழைந்தாள். ஒரு மூலையில் விளக்கு மினுக் மினுக்கென்று எரிந்து கொண்டிருந்தது. வீட்டில் வேறு ஆட்களே இல்லை, ஒரு சந்தடியும் இல்லை. அறையின் மூலையில் படுக்கையின் மேல் பழைய கொசுவலை ஒன்று காற்றில் மெல்ல ஊதி அசைந்தது. நித்தியம் தான் கழிக்கும் வாழ்வு சுவையற்றதாகவும் அழகற்றதாகவும் தோன்றியது கிருபலாவுக்கு. அழகும் ஒளியும் இழைந்த அந்த அரங்கு எங்கே? அந்த இடத்தில் அல்லவா தனக்குள்ள மகிமை விரிந்து மணக்கும். அந்த இடத்தில் அருள் இருளில் மட்கும் சாதாரண பெண் அல்ல, கணவன் ஒதுக்கிய வாய் செத்த மனையாள் அல்ல. அது முதல் அவள் வாரந்தோறும் தியேட்டருக்கு செல்ல ஆரம்பித்தாள். நாளடைவில் அவள் முதலில் கொண்ட மயக்கம் குறைய குறைய நடிகைகளின் உண்மையான ரூபம், அவர்களுக்கு செய்து கொள்ளும் செயற்கை அழகு யாவும் அவளுக்கு ஒவ்வொன்றாக புலனாயின. இருந்தும் அந்த மோகம் மட்டும் தெளியவில்லை. போர் முரசை கேட்ட வீரனின் உள்ளம் துள்ளி எழும். அதேபோல் அரங்கின் திரை விலகும்போது அவள் உள்ளத்தில் ஒரு துடிப்பு உண்டாகும். பொற்கோலங்கள் வரைந்த உயர்ந்த மேடை, வர்ண திரைகள், காவியத்தின் மனம், இசையின் இந்திரஜாலம், எண்ணற்ற கண்கள் பாயும் ஓர் இலக்கு, ரகசிய குடிகொண்ட திரையின் உட்புறம் பளிச்சென்று விளங்கும் தீப மாலைகள், இவை ஒருங்கு சேர்ந்த இடத்தை தவிர எதேச்சியாக வாழ விரும்பும் மூவுலகையும் வென்று வரக்கூடிய பேரெழில் வாய்ந்த ஓர் அரசிக்கு உகந்த அரியணை வேறு எங்கு உள்ளது? நாடகம் பார்க்க கூடியிருந்த ஜனங்களினிடையே தன் கணவனை கண்டு அன்று அவன் ஒரு நடிகையின் அபிநயத்தில் சொக்கி போய் பித்தன் போல் கூச்சலிட்டான். கிருபலாவுக்கு அவன் மேல் ஒரு அசூயை ஏற்பட்டது. கோபத்தில் தீய்ந்து என்றைக்காவது தன் அழகில் மயங்கி சிறகு பொசுங்கிய விட்டில் போல் காலடியில் வந்து விழுவான். அன்று தன் கால்களை தூர இழுத்து கொண்டு அவன் வேண்டுகோளை அலட்சியம் செய்ய வேண்டும். ரோஷத்துடன் அவனை விட்டு வந்தால்தான் வீணாக செல்லும் தன் அழகு இளமையெல்லாம் பயன்பெறும் என்று தீர்மானம் செய்து கொண்டாள். ஆனால் அந்த நன்னாள் வந்தால்தானே. இப்போது கோபிநாதனின் தரிசனம் கிடைப்பதே அரிதாகிவிட்டது. புழுதியை கிளப்பும் புயல் காற்று போல தன் கூட்டாளிகளுடன் எங்கோ தாறுமாறாக திரிகிறானோ யாருக்கு தெரியும். சித்திரா பூர்ணமி அன்று
கிரிபலா மஞ்சள் வர்ண மேலாடையை காற்றில் பறக்கவிட்ட வண்ணம் மாடியில் உலாவிக் கொண்டிருந்தாள். புருஷன் வீட்டுக்கு வராவிட்டாலும் அவள் விதவிதமான நகைகளும் சேலைகளும் அணிந்து சிங்காரித்துக் கொள்வாள். வைரமும் முத்தும் பதித்த நகைகள் அவளுடைய அங்கங்களுக்கு ஒரு பொலிவை தரும். களிர் களிரென சிலம்பொலிக்க நாற்புறமும் ஒரு அலையை எழுப்பியவாறு செல்வாள். இன்று அவள் கையில் கடையம், கழுத்தில் முத்தாவளி, இடது கையின் சுண்டு விரலில் ஒரு நீல மோதிரம். ஷூதோ அவள் காலருகில் உட்கார்ந்து நடுநடுவே அவளுடைய செவெல்லென்ற கொழுந்திய மலர் பாதங்களை வருடி கொண்டிருந்தாள். உள்ளூர சந்தோஷம் பொங்க, நான் மட்டும் புருஷனாக இருந்தால் இந்த கால்கள் இரண்டையும் மார்பில் அணைத்து கொண்டு உயிர் விடுவேனே என்றாள். கிருபலா கவர் சிரிப்புடன், மார்பில் அணைத்து கொள்ள லேசில் விடுவேனா? சாகடிப்பேன். இப்படியா நீட்டிக்கொண்டிருப்பேன்? உளராதே, அந்த பாட்டை பாடடி என்றாள். நிலா பறந்த அந்த முற்றத்தில் உட்கார்ந்து ஷூதோ பாடலானாள். உன் திருவடிக்கே அடிமை எழுதுவேன் ஆவணமே, அதற்கு சாட்சி முழு பிருந்தாவனமே. அப்போது ராத்திரி மணி 10 இருக்கும். வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டார்கள். அச்சமயம் அத்தர் பூசிக்கொண்டு அங்கவஸ்திரத்தை பறக்கவிட்டவாறு கோபிநாதன் திடீரென்று தோன்றினான். ஷூதோ நாக்கை கடித்து கொண்டு கோம்படாவை முளநீளம் இழுத்து முகத்தை மறைத்து கொண்டு இறைக்க ஓடி மறைந்தாள். கிருபலா தான் வேண்டிய நன்னால் அணுகியதென்று எண்ணினாள். தலை நிமிர்ந்து அவனை பார்க்கவில்லை. ராதையைப் போல் அவள் அசையாமல் பிணக்குடன் உட்கார்ந்திருந்தாள். மயில் தூவி கொண்டை கலலடிகளில் பணியவில்லை. யாரும் காப்பிராகினியில் பாடவில்லை. முகமதிதனை மறைத்தே இருள் செய்வது மேனோ என்று இசையின் வழியே சேராத குரலில் கொஞ்சம் சாவியை கொடு என்றான் கோபிநாதன். இந்த மாதிரி நிலவில் வசந்த ருதுவில் இவ்வளவு நாள் பிரிவுக்கு பின் இதுவா காதல் உரை? கவிதைகளும் நாடகங்களும் நாவல்களும் சொல்லுவதெல்லாம் பொய். நாடக மேடையில்தான் காதலன் பாடிக்கொண்டே வந்து கால்களில் விழுவான். அதை பார்த்து மனதை பறிகொடுத்தால் வசந்த காலத்து இரவு வேளையில் வந்து இணையில்லா அழகினான தன் மனைவியை நோக்கி கொஞ்சம் சாவியை கொடு என்கிறான். அதில் சுவையோ இசையோ அன்போ இனிமையோ ஒன்றும் இல்லை. அவ்வளவும் அசட்டை. இதே சமயத்தில் உலகின் ஆதரவல்ல கவிகளின் ஆழ்ந்த பெருமூச்சென தென்றல் மெல்ல வீசியது. தொட்டிகளில் பூத்திருந்த குண்டு மல்லிகைகளின் மனம் மாடியெங்கும் கமழ்ந்தது. கிருபலாவின் குழல் கற்றை முகத்தின் மேல் விழுந்தது. வசந்த வர்ண மேலாடை காற்றில் அப்படியும் இப்படியுமாக பறந்தது. தன் பிணக்கையெல்லாம் விட்டுவிட்டு கிருபலா எழுந்து நின்றாள். கணவனின் கையை பிடித்து, சாவி தருகிறேன், உள்ளே வாருங்கள் என்றாள். இன்று தான் அழுது அவனை அளவைக்க வேண்டும். தான் எண்ணியதை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். தன் பிரம்மாஸ்திரத்தை வீசி வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானித்தாள். எனக்கு நேரமில்லை, நீ சாவி தா. சாவி தருகிறேன். உள்ளே இருப்பதெல்லாம் உங்களதுதான். ஆனால் இன்றிரவு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது. அதெல்லாம் முடியாது, வேலை இருக்கிறது. நானும் சாவி தரமாட்டேன். தரமாட்டாயா? பார்க்கலாமே அதையும் தான் என்று கோபிநாதன் அவள் தலைப்பை பார்த்தான். சாவி இல்லை. உள்ளே போய் கண்ணாடி அலமாரியில் பார்த்தான். அங்கேயும் இல்லை. சீப்பு கொண்டை ஊசி வைக்கும் பெட்டியை உடைத்தான். அதில் மைச்சிமில், குங்கும பரணி, ரிப்பன் போன்ற பல வஸ்துக்கள் இருந்தன. சாவிதான் இல்லை. படுக்கையை கலைத்தான். மேஜையை புரட்டி அலமாரியை உடைத்து ஒரே கலவரம் செய்தான். கிரிபலா வெளிப்புறம் கதவை பிடித்து கொண்டு சிலை போல் நின்றாள். தன் ஆசை வீணாகவே கோபிநாத் சாவியைத்தா, இல்லாவிட்டால் என்னமாவது செய்து விடுவேன் என்றான். கிரிபலா வாய் திறக்கவில்லை. கோபி அவனை பிடித்து கொண்டு கையிலிருந்து கடையம், முத்துமாலை, மோதிரம் எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு அவளை அடித்துவிட்டு சென்றான். வீட்டில் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அக்கம் பக்கத்திலும் தெரியாது. நிலவு மகிழ்ந்து விரிந்த அவ்விரவும் அவ்வாறே நிசப்தமாக இருந்தது. ஒரே அமைதி. உள்ளத்தில் குமுறும் வேதனை வெளிக்கு கேட்பதாக இருந்தால் அந்த இளவேலில் இரவில் கட்டாயம் நிலவு திடீரென்று 100 சுக்களாக வெடித்து போகும். நிசப்தமான இரவில் நெஞ்சை பிளக்கும் நிகழ்ச்சி நடப்பது சகஜம்தான். அன்றைய இரவும் கழிந்தது. தான் அடைந்த தோல்வியை, அவமானத்தை அவள் ஷூதோவிடம் கூட சொல்லவில்லை. தற்கொலை புரிந்து கொண்டு தன் நிகர் இல்லாத அழகையும் யவனத்தையும் தன் கரத்தாலேயே பாழாக்கி கொண்டு பஞ்சம் தீர்த்து கொள்வதா? அதனால் என்ன வந்துவிடப் போகிறது? உலகத்துக்கு என்ன நஷ்டம் அதனால்? வாழ்ந்த சுகமும் ஒன்றும் இல்லை, சாவிலும் ஆறுதல் இல்லை. நான் பிறந்தகம் போகிறேன் என்றாள் கிரிபலா. அவள் பிறந்தகம் கல்கத்தாவிலிருந்து வெகு தொலைவில். எல்லோரும் தடுத்தார்கள். ஆனால் அவள் ஒன்றையும் கேட்கவில்லை. எவரையும் கூட அழைத்து செல்லவும் இல்லை. இந்த பக்கம் கோபிநாதனும் தன் கோஷ்டியுடன் சிங்கார ஓடத்தில் ஏறி எங்கே சென்றானோ யாருக்கும் தெரியாது. கந்தர்வ தியேட்டரில் நடக்கும் எல்லா நாடகங்களுக்கும் கோபிநாதன் போவான். மனோரமா நாடகத்தில் லவங்கி மனோரமா வேஷம் தரிப்பாள். கோபிநாதன் தன் கோஷ்டியுடன் முன்னால் உட்கார்ந்து உறக்க சபாஷ் போடுவான். மேடையின் மேல் பூங்கொத்துகளை எறிவான். ஒரே ஒரு நாள் இவன் பண்ணும் ஆர்ப்பாட்டம் நாடகம் பார்க்கும் மற்றவர்களுக்கு வெறுப்பை தரும். இருந்தாலும் தியேட்டர் மேனேஜர்களுக்கு அவனை தடுக்க துணிச்சல் போதாது. கடைசியில் கோபிநாதன் ஒரு நாள் அதிகமாக குடித்து
விட்டு கிரீன் ரூமுக்குள் நுழைந்து கலவரம் செய்தான். தன்னை அவமதித்ததாக சாக்கிட்டு ஒரு நடிகையை நன்றாக புதைத்து விட்டான். அவள் அழுகையும் கோபிநாதனின் திட்டுக்களும் ஒன்று சேர்ந்து நாடக கொட்டகையை உலுக்கிவிட்டன. அன்று தியேட்டர் சொந்தக்காரர்கள் பொறுக்க முடியாமல் போலீசின் உதவி கொண்டு கோபிநாதனை வெளியேற்றினார்கள். இந்த அவமானத்துக்கு பழிவாங்க வேண்டும் என்று கோபிநாத் கங்கணம் கட்டி கொண்டான். தியேட்டர்காரர்கள் பூஜைக்கு 1 மாதம் முன்னலிலிருந்து புது நாடகம் மனோரமா என்று பலமாக விளம்பரம் செய்தார்கள். கல்கத்தாவில் ஒவ்வொரு சந்திலும் ஒவ்வொரு மூலையிலும் இந்த விளம்பரமே. இந்த சமயத்தில் கோபிநாதன் முக்கிய நடிகையாகிய லவங்கியை அழைத்து கொண்டு ஓடத்தில் ஏறி எங்கேயோ போய்விட்டான். அவன் அடிச்சுவடே தெரியவில்லை. தியேட்டர்காரர்கள் ஒன்றும் தோன்றாமல் விழித்தார்கள். சில நாட்கள் லவங்கிக்காக காத்திருந்த பின் புதிய நடிகை ஒருத்தியை மனோரமாவாக நடிக்க பழக்குவித்தார்கள். அதனால் சற்று தாமதமாயிற்று. ஆனால் ஒன்றும் குறைந்து போய்விடவில்லை. தியேட்டரில் ஜனங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. நூற்றுக்கணக்கானவர்கள் வீடு திரும்பினர். பத்திரிகைகளிலும் புகழுரைகள் வெளியாயின. வெளியூரில் இருந்த கோபிநாதனுக்கும் அந்த புகழுரைகள் எட்டின. அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. பகையும் ஆவலும் மூண்டன. அவன் நாடகம் பார்க்க விரைந்தான். முதல் முறை திரை தூக்கிய போது மனோரமா எளிய உடையில் வேலைக்காரி போல் தன் புத்தகத்தில் இருக்கிறாள். அடக்க ஒடுக்கத்துடன் வேலை செய்கிறாள். பேசுவதில்லை. அவள் முகத்தையும் சரியாக பார்க்க முடியவில்லை. நாடகத்தின் கடைசியில் மனோரமாவை பிறந்தகம் அனுப்பிவிட்டு பொருளாசை பிடித்த அவள் கணவன் லட்சாதிபதி ஒருவனின் ஒரே மகளை விவாகம் செய்து கொள்கிறான். கல்யாணமான பின் பள்ளியறையில் கணவன் அவளை உற்று நோக்கினான். அவள் அதே மனோரமாதான். ஆனால் எளிய உடையில் இல்லை. இன்று அவள் அரசகுமாரி போல் இருந்தாள். இணையில்லாத அழகிய ஆபரணங்கள் புனைந்து செல்வம் நிறைந்து ஜகத் ஜோதியாக திகழ்கிறாள். குழந்தை பருவத்தில் பணக்காரரான தந்தையின் வீட்டிலிருந்து களவாடப்பட்டு ஏழையின் வீட்டில் வளர்ந்து பெரியவளானாள். வெகு நாட்கள் கழித்த பின் அவள் தகப்பனார் தேடி வீட்டுக்கு அழைத்து போய் மறுமுறை தடபுடலாக அவள் கணவனுக்கே விவாகம் செய்து கொடுக்கிறார். பின்பு பள்ளியறையில் புலவி காட்சி ஆரம்பமாகிறது. இதற்குள் ஜனங்களிடையே ஒரு குழப்பம் ஏற்பட்டது. மனோரமா வேலைக்காரியாக கந்தல் உடுத்தி முக்காடு போட்டு கொண்டிருந்த வரையில் கோபிநாதன் அடங்கியிருந்தான். ஆனால் பொன் நகைகள் பளபளவென்று மின்ன பட்டாடை அணிந்து முக்காட்டை விலக்கி கொண்டு பள்ளியறையில் நின்றபோது அவள் சொல்ல முடியாத பெருமையுடன் கழுத்தை வளைத்து ஜனங்களையும் முக்கியமாக எதிரே உட்கார்ந்திருந்த கோபிநாதனையும் சுட்டு விடுவது போல் பார்த்தாள். ஜனங்கள் எல்லோரும் அதிமயங்கி கரகோஷம் செய்யலானார்கள். தியேட்டரே அதிர்ந்தது. அவ்வொளி தாழாமல் கோபிநாதன் சட்டென்று எழுந்து நின்று கிரிவலா கிரிவலா என்று கூறியவாறு மேடையை நோக்கி விரைந்தான். ஆனால் வாத்திய கோஷ்டியினர் அவனை கெட்டியாக பிடித்து கொண்டனர். சுவாரஸ்யமான கட்டத்தில் தங்களுக்கு தடங்கள் ஏற்படவே ஜனங்கள் வங்காளியிலும் இங்கிலீஷிலும் தள்ளையா வெளியே, துரத்து வெளியே என்று கூச்சலிட்டனர். கோபிநாதன் பித்தன் போல் அவளை கொன்றுவிட்டு மறுவேளை பார்க்கிறேன் என்று கூவினான். போலீசார் வந்து அவனை இழுத்து கொண்டு சென்றனர். கல்கத்தா நகரத்து ஜனங்கள் கண்ணார கிருபலாவின் சிறந்த நடிப்பை கண்டனர். கோபிநாதன் ஒருவனுக்குத்தான் அங்கே இடமில்லை. இவ்வாறு இந்த சிறுகதை இனிதே நிறைவடைகிறது. சரி நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தா கிருபலாவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறைய கதைகளை கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாக்கியா வெங்கடேசன். நன்றி.